எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எங்க உங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாள் ஒரு அதிர்ச்சியான இனிமையான நாளாகவும் ஒரு பல நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய நாளாகவும் இருக்க போகின்றது. இங்கு பல நல்ல நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றது. கலைஞர்கள் ஆயத்தமாக வந்திருக்கின்றார்கள். எங்கள் தமிழ் மரபு கலையில் சிறப்பாக இடம்பெறும் நிகழ்வுகளாக வில்லுப்பாட்டு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. வில்லுப்பாட்டு என்பது இலங்கையில் தமிழ் கலாச்சாரத்தில் கதையை பாட்டோடு சேர்த்து வில்லை இசைத்து கதையை கூறக்கூடிய ஒரு நிகழ்வு. எமது தமிழ் பாரம்பரிய கலையில் அந்த நிகழ்வு மிகவும் முக்கியமானது. பல இடங்களில் இலங்கையில் இப்பொழுதும் செய்கிறார்கள். அதை நாங்கள் இங்கு பஃபலோவில் செய்ய போவது பஃபலோ மக்களின் சிறப்பு பங்களிப்பு தான். ராச்செஸ்டர் டவுனில் இருந்து வில்லுப்பாட்டு நிகழ்வை கொண்டு வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி உண்டு. யாராவது விருப்பமான ஆட்கள் இங்கிருந்து பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மைக் மேடை பக்கத்தில் இருக்கின்ற மேசையில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதைவிட அழகான நடனங்கள், கலை நிகழ்வுகள் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைய போகின்றது. தயவு செய்து நிறைய இனிமையான உணவுப் பொருட்கள் இருக்கின்றது, எடுத்து சாப்பிடலாம். சிற்றுண்டிகள் இருக்கின்றது, எடுத்து சாப்பிடலாம். எல்லா நிகழ்வுகளையும் அமைதியாக இருந்து ரசித்து உங்களுடைய கருத்துக்களை கூறி எங்களை மேலும் வழிநடத்தி பங்களித்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த பஃபலோ தமிழ் ஃபவுண்டேஷனின் வளர்ச்சி உங்களின் பங்களிப்பில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வுகள் அடுத்ததாக ஆரம்பிக்க இருக்கின்றது. எனது அன்பு நண்பர், இலங்கையிலே என்னோடு பழகி பல வருடங்களாக அவரோடு அன்பாக பழகினேன். உங்களுக்கு தெரிந்த பரிச்சயமான முகம் ஜென்ஸ் நாகலிங்கம். அவரை எனக்கு ஜூட் என்று தெரியும். இலங்கையில் கொழும்பில் பெகிவெளி என்ற பகுதியில் ஒரு வாரத்தில் 2 தடமாவது சந்தித்து கதைப்போம். மிக நல்லவர், நல்ல ஆற்றலுடையவர். இன்று இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குவதற்காக நான் மேடைக்கு அன்புடன் பணிவுடன் எனது நண்பன் ஜூட் ஜெனட் அவர்களை ஒளிவாங்கியை கொடுக்கின்றேன். அவர் தொடர்ந்து வழங்குவார். நாங்கள் எல்லாரும் இருந்து இந்த நிகழ்வை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு கதைச்சு சிரிச்சு புத்தாண்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவோம். சரியா? மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை ஜூட்டிடம் கொடுக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.